தனியாக கனெக்ட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கேக்குதா? ஆம் சார் கேக்குது. வலைக்கும் அஸ்ஸலாம். ரைட். ஏதாவது வேற லெக்சர்ஸ் நடக்குதா இப்ப டைம்? அல்லது இதுக்கு முதல்ல லெக்சர்ஸ் எதுவும் நடந்ததா? இல்ல சார். ரைட், ஓகே. ரைட், 85 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நாம ஸ்டார்ட் பண்ணலாம் லேட் ஆகாம. நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா, இன்னைக்கு படிப்பிக்கிற விஷயத்துல இருந்தான் உங்களுக்கும் அந்த எம்சிக்யூ டெஸ்ட் ஒன்று இது முடிய இருக்குது. எனவே இடையில யாரும் ஜாயின் பண்ணினா அவங்களுக்கு சரியான விஷயங்களை பிக்கப் பண்ணி கொள்ள முடியுமோ தெரியா. எனவே நாம ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஒரு 100-120 கிட்ட வார நேரம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு முதல்ல வந்து நான் உங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறது வந்து நான் லாஸ்டா வந்து படிப்பிச்ச ரெக்கார்டிங்ஸை தான் ஷேர் பண்ண போறேன். இருந்தாலும் நீங்க கேள்விகளை கேட்கலாம், அதுல அவங்க கேள்விகள் கேட்காங்க.
அதுல வந்து நான் படிப்பிச்ச விஷயங்கள் இருந்து பிள்ளைகள் வந்து அதுல ஐசி பிள்ளைகள் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகள் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கலாம். அந்த கேள்விகளோட நீங்க பிறகு நான் தார டைமுக்கு நீங்களும் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். ஸோ எந்த டைம்ல இருந்தாலும் நீங்க செட் பாக்ஸ்ல வந்து ஏதாவது இன்டரப்ஷன் நீங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த உதாரணங்களை நான் அந்த டைம்ல பார்த்து கொள்ளலாம். ஸோ எனவே அந்த விஷயத்தை கவனிங்க. அடுத்தது வந்து இந்த செஷன் முடிய ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்குக்கு பிறகு ஒரு 10 மினிட்ஸ் எம்சிக்யூ இருக்குது. 10 கேள்வி தான், 10 நிமிஷம் தான், அதுக்கு மேல இல்ல டைம். ஸோ இதுல நெட்வொர்க் ப்ராப்ளம்னு சொல்றவங்க அல்லது எனக்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்றவங்க யூனிவர்சிட்டி தொடங்கி வந்ததுக்கு பிறகு இதுக்கு பதிலாக நான் ரிட்டர்ன் அசைன்மெண்ட் ஒன்று தருவேன், எழுதி தரணும். 3-4 பக்கங்கள் அப்படி வரும். ஸோ எனவே சிலர் வந்து போலியான குற்றச்சாட்டுகளை போலியான சாட்டுகளை சொல்றாங்க. எப்படின்னா எங்களுக்கு கொஸ்டின் ஓப்பன் ஆகலன்னு தான் சும்மா சொல்றாங்க. அப்படி இல்லாம அப்படி சொல்றவங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து ரிட்டர்ன் அசைன்மெண்ட் எழுதி தந்தீங்கன்னு சொன்னா சரி, இதுக்கு பதிலா அப்படி இல்லைன்னு சொன்னா இதுலயே நீங்க எம்சிக்யூ மார்க் பண்ணி நீங்க எக்ஸாம் முடியே உங்களுக்கு நான் மார்க்ஸ் எல்லாம் தந்துடுவேன். அதோட இந்த அசஸ்மெண்ட் உங்களுக்கு முடிஞ்சிடும். இதை மிஸ் பண்றவங்க, இதுல லெக்சர்ஸுக்கு வராம போறவங்க, லெக்சர்ஸுக்கு வந்தும் நெட்வொர்க் பிரச்சனைன்னு சொல்றவங்க, அல்லது எக்ஸாம் கொஸ்டின் ஓப்பன் ஆகுது இல்ல, கூகுள் ஃபார்ம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்ல, கிளிக் ஆகுது இல்ல, மொபைல் போன்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணினது போற இன்ஷா அல்லாஹ் அந்த ரெமெடியல் ப்ரோக்ராம்கள் நடக்கிற நேரம் உங்களோட அசைன்மெண்ட் பிரச்சனை சம்பந்தமாக வார நேரங்கள இதுக்கு பதிலாக நீங்க ரைட்டிங்ல ஒரு அசைன்மெண்ட் தரணும். நான் அந்த கேள்வி அதெல்லாம் பிறகுதான் தருவேன். அதாவது அந்த டைம்ல தான் என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் நீங்க போடணும், இப்படி செய்யணுங்கிற விஷயங்களை அது சந்தர்ப்பம் வார நேரம் தான் சொல்லலாம். எனவே முடியுமானவர்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட் எழுதி இதோடய முடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இமீடியட்டா நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோமோ அதுல இருந்து தான் பிரதானமான கேள்விகள் வரும். ஸோ எனவே அதுல இருந்து நீங்க ஈஸியா சிட் பண்ணி இந்த அசஸ்மெண்ட் முடிச்சு கொள்ளுங்க. அப்படி இல்ல ஹார்டா இருக்கு கஷ்டம்ங்கிறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனா இதை விட அது கடினமாக இருக்கும். ஸோ எனவே அதை கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. நாம ஸ்டார்ட் பண்ணலாம் செஷன் நினைக்கிறேன். நான் டூ லேட் 5 மினிட்ஸுக்கு மேல போகுது, 10:21 இப்போ டைம். ஸோ எனவே நான் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை தான் ஷேர் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்களும் இதுல கனெக்ட் ஆகி நீங்களும் கேள்விகளை கேட்கலாம். நான் எந்த டைம்லையும் ஸ்டாப் பண்ணி உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சரியா? கிளியரா உங்களுக்கு எல்லா விஷயமும்? ஆம் சார், கிளியர். நான் ஸ்டார்ட் பண்ண சில படிச்சிருப்பீங்க. மெயில் மேட்ச்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வேர்ட்ல. ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? வேர்ட் ஃபைல் உண்டு. ஆம் சார். ரைட். சோ மெயில் மேட்ச் அப்படிங்கிறது வந்து கடிதங்களோட சம்பந்தப்பட்ட ஆவண தயாரிப்பு முறையில, டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் சிஸ்டத்துல ஆவண தயாரிப்பு முறையில கடிதங்களை நிறுவனங்கள் இருக்கிற ஊழியர்களுக்கு அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நுணுக்கமான ஒரு முறை. அது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு கடிதம் டைப் பண்ணினால் ஒரே நேரத்துல ஒருவருக்கு அனுப்பலாம். ஒரு கடிதம் டைப் பண்ணினால் ஒரே நேரத்துல ஒரு பிரிண்ட் எடுக்கலாம். அப்படித்தானே? விளங்க பேசுறது? ரைட், ஓகே. ஒரு நிறுவனத்துல ஒரே கடிதத்தை சில வேலைகள்ல 100 பேருக்கு அனுப்ப வேண்டி வரும். உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி அனுப்புற கடிதங்கள் அப்படித்தான். மேலுக்கு பேர் அட்ரஸ் மட்டும் மாறும், விஷயம் ஒன்றுதான். சரிதானே? விஷயம் ஒன்று, பேர் அட்ரஸ் மட்டும் மாறும். சரிதானே? அப்படி நீங்க 450 பேர் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து பரீட்சை தேதி ஒன்று தீர்மானிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை 450 பேருக்கும் இமெயிலோ கடிதமோ எதுவாக இருந்தாலும் அனுப்புவதற்கு நீங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மின்னஞ்சலோ அல்லது டாக்குமெண்ட்ஸோ தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய எல்லா வகையான பொதுவான விடயங்கள் அனைத்தும் மெயில் மர்ஜிங் ஊடாகத்தான் செய்யப்படுது. சரிதானே? ஒரு கடிதத்தை, ஒரே கடிதத்தை 450 பேருக்கும் அவங்களோட பேரு அட்ரஸுக்கு ஒரே கடிதத்தை 450 பேருக்கு அனுப்புறோம்னா அவங்க இமெயில் 450 இமெயிலுக்கு அனுப்புறோம். அப்படி இல்லை, அவங்களோட பேர் அட்ரஸ் வர மாதிரி, அவங்களோட பேர் வரக்கூடிய மாதிரி செட் பண்ற ஒரு செயற்பாட்டுக்கு பேரு தான் வந்து மெயில் மர்ஜ் சொல்லப்படும். நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும்.
சரிதானே? ஸோ மெயில் மேட்ச்ங்கிறது வந்து MS வேர்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து மெயிலிங் அப்படிங்கிற டெப்ல காணப்படுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கிளாஸ் முடிய உங்களுக்கு ஒரு MCQ அசஸ்மெண்ட் ஒன்று நடைபெறும். அந்த லிங்கை வந்து நான் இதுதான் தருவேன் கிளாஸ்ல. கிளாஸ் நம்மளுடைய செக் பாக்ஸ்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். 10-15 நிமிஷங்கள் தான், நிறைய நேரம் அதுக்கு தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ 10 மினிட்ஸ் அசஸ்மெண்ட் தான். அதால நான் சொல்ற விஷயங்களை அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்க. இதுல படிக்காத விஷயங்கள் கூட அந்த அசஸ்மெண்ட்ல வரும். ஸோ உங்களோட பொதுவான நாலேஜை வந்து இதை நீங்க டெஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? ஸோ எனவே மெயிலிங் டெப்ல வந்து இந்த மெயில் மெர்ஜுக்கான ஃபங்க்ஷன் காணப்படுது. சவுண்ட் கிளியரா இருக்குதா? சவுண்ட் கிளியரா? ஆம் சார், கிளியர். இது உதாரணத்துக்கு நான் தந்திருக்கக்கூடிய ஒரு கடிதம். உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த கடிதத்தை தான். இந்த கடிதத்தை நிறுவனத்துல வேலை செய்யற எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் மெயிலிங் தெரியுதா உங்களுக்கு? இன்டரப்ஷன் கேளுங்க. இது மெயிலிங்க்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயிலிங் ஸ்டெப் ஆனது முழுக்க முழுக்க மெயில் மர்ஜோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கான இது மட்டும்தான். ஹோம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல நிறைய இருக்குது. ரிப்போர்ட் இருக்குது, ஃபொண்ட் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, ஸ்டைல் இருக்குது, எடிட்டிங். இன்சர்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பேஜஸ் இருக்குது, டேபிள், இல்லஸ்ட்ரேஷன், ஹெட்-ஆன், மீடியா, லிங்க் அப்படின்னு போகுது. மெயிலிங் எடுத்தீங்கன்னு சொன்னால் தனியாக இது அனைத்துமே மெயில் மர்ஜுக்கான ஒரே ஃபங்க்ஷனை கொண்டு வரதுக்காக தான் இருக்கு. ரைட்? ஸோ மெயில் மர்ஜை நீங்க மெயிலிங்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் தான் முதலாவது ஸ்டெப். இந்த என்வெலப்பும் நீங்க தயாரிக்கலாம். உதாரணத்துக்கு 100 பேருக்கு என்வெலப் பிரிண்ட் பண்ண போறீங்க வெளியில, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டு அப்படின்றால் அதை கூட மெயில் மர்ஜ் செய்யலாம். லேபல் ஒன்று தயாரிக்க போறீங்கன்னா அதுவும் செய்யலாம். ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் இதுல பாருங்க என்னென்ன வகையான விஷயங்கள் அனுப்பலாம்னு பாருங்க. லெட்டர்ஸ், இமெயில், என்வெலப்ஸ், லேபல்ஸ், டிரெக்ட். திரும்பி சொல்லலாம் பாருங்க. லெட்டர்ஸ், இமெயில், என்வெலப், லேபல், டிரெக்ட். டிரெக்டரிங் வந்து லிஸ்ட். சரிதான்? ரைட்? ஸோ இது ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் வந்து அதே மாதிரி திரும்பி பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட். இது இன்னொரு முறை மெயில் மர்ஜை நாம தயாரிப்பதற்கான மற்றும் ஒரு முறைதான் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட். நாம இந்த முறையை நம்ம பார்க்க போறது ஜெனரலான ஒரு மெத்தட். இப்ப நாம அனுப்ப போறது எது அப்படிங்கிறது, இப்ப நாம அனுப்ப போறது கடிதம். சரி, இந்த கடிதத்தை தான் நாம மெயில் மர்ஜ் பண்ண போறோம். எனவே லெட்டர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கொள்ளணும். நல்லா கவனிங்க. முதலாவது வந்து ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் லெட்டர்ஸ். ரைட்? இந்த லெட்டர்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணினால் இது ஒரு கடிதமாக, இந்த கடிதம் அனுப்புறதுக்கான ஒன்றாக இது மாற்றப்படும். இரண்டாவது பாருங்க, செலக்ட் ரெசிபியன்ட்ஸ். இதை யார் யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்க அப்படிங்கிற விஷயம். செலக்ட் ரெசிபியன்ட்ஸ்ல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைப் a new list, use an existing list, choose from Outlook content. Right? Type a new list, use an existing list, choose from Outlook context. So இதுல உங்களிடம் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஒன்று ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது யூஸ் an existing list. ரைட்? அல்லது உங்களோட ஏற்கனவே லிஸ்ட் இல்லை, நீங்க இதுதான் யார் யாருக்கு அனுப்ப போறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்க போறீங்க, அதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது டைப் a new list. அல்லது அவுட்லுக் கண்டெக்ஸ்ட், உங்களோட இமெயில் அவுட்லுக்ல இருக்கிற கண்டெக்ஸ்ட்களுக்கு அனுப்ப போறீங்க அவுட்லுக் கண்டெக்ஸ்ட். இப்ப நாம நியூ லிஸ்ட் உதாரணத்துக்கு பார்ப்போம். டைப் a new list இப்படி ஒரு டேட்டா சோர்ஸ் பேஜ் ஒன்று கிடைக்கும். சார் சொல்லுங்க. அதை இன்னொரு தரக வந்து சொல்லுங்க. எதை சொல்றீங்க? இப்ப நீங்க இந்த செலக்டட் ரெசிபியன்ட் இத பத்தி சொன்னீங்க. இது யார் யாருக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட். இது இன்னொரு முறை மெயில் மர்ஜை நாம தயாரிப்பதற்கான மற்றும் ஒரு முறைதான் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மர்ஜ் விசார்ட். நாம இந்த முறையை இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க போறது ஜெனரலான ஒரு மெத்தட். இப்ப நாம அனுப்ப போறது எது அப்படிங்கிறது தீர்மானிக்கும். இப்ப நாம அனுப்ப போறது கடிதம். கடிதத்தை தான் நாம மெயில் மர்ஜ் பண்ண போறோம்.
எனவே லெட்டர்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளணும். நல்லா கவனிங்க. முதலாவது வந்து ஸ்டார்ட் மெயில் லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணா இது ஒரு கடிதமாக இந்த கடிதம் அனுப்புறதுக்கான ஒன்றாகும். இது மாற்றப்படும். இரண்டாவது பாருங்க செலக்ட் ரெசிபியன்ட்ஸ். இதை யார் யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்க அப்படிங்கிற விஷயம். செலக்ட் ரெசிபியன்ட்ஸ்ல உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைப் a new list, use an existing list, choose from Outlook content. Right? Type a new list, use an existing list, choose from Outlook context. So இதுல உங்களிடம் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி இருந்தா அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது யூஸ் an existing list. ரைட்? அல்லது உங்களோட ஏற்கனவே லிஸ்ட் இல்லை, நீங்க இதுதான் யார் யாருக்கு அனுப்ப போறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்க போறீங்க, அதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது டைப் a new list. அல்லது அவுட்லுக் கண்டெக்ஸ்ட், உங்களோட இமெயில் அவுட்லுக்ல இருக்கிற கண்டெக்ட்களுக்கு அனுப்ப போறீங்க அவுட்லுக் கண்டெக்ஸ்ட். இப்ப நாம நியூ லிஸ்ட் உதாரணத்துக்கு பார்ப்போம். டைப் a new list கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு டேட்டா சோர்ஸ் பேஜ் ஒன்று கிடைக்கும். அதிகமாக இந்த அவுட்புட் இத கொஞ்சம் செல்லல் விளங்கல எப்படி இந்த அவுட்புட் இத கொஞ்சம் செல்லல்மா சார். இல்ல எந்த அவுட்புட் சொல்றீங்க? லாஸ்ட் செஷன் நீங்க அதுல 3 மெத்தட்க்கு ஆமா இப்ப அந்த அனுப்புற யாருக்குன்றதுல மூணாவத கொஞ்சம் செல்லல்மா. நான் முடிச்சது பிறகு அவுட்லுக் விசார்டுங்கிறது உங்களோட ஜிமெயில்ல வந்து எம்எஸ் அவுட்லுக்ன்ற மைக்ரோசாஃப்ட் சரிதானே? உங்களோட மைக்ரோசாஃப்ட் இமெயில் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப விரும்பினீங்கன்னா அதை நீங்க தெரிவு செய்யலாம். நீங்க எம்எஸ் அவுட்லுக் பாவிக்கீங்களா? யாராவது இமெயிலுக்கு பாவிக்கீங்களா? இல்லையே, இல்லதானே? இல்ல சார். அப்படி என்றால் அது தேவையில்லை. உண்மையா எம்எஸ் அவுட்லுக்ல வந்து உங்களோட கண்டெக்ட்ல டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கூகுள் கண்டெக்ஸ்ட் வைக்கிற மாதிரி. சார் இப்ப எங்களுக்கு யுனிவர்சிட்டில இருந்து எல்லாருக்கும் மெயில் வரும் சார். அப்ப அது இப்படி இதே மெத்தட்ல சார் இல்ல, அது வந்து இதே மெத்தட்ல தான் கூடுதலான விஷயங்கள் நடக்கிற. யூனிவர்சிட்டில இருந்து வர மெயில்கள் வந்து உங்களோட ஜிமெயில் குரூப்புகளுக்கு அனுப்பப்பட்டு தான் வருது. கடிதங்கள், அட்மிஷன் கார்டு, அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனி அனுப்பப்படுற கொமனான விஷயங்கள் எல்லாம் இப்படிதான் வருது. அவுட்லுக்ல இருந்து வாரல உங்களுக்கு கொண்டு. சரிதானே? சொல்ல விளங்குதா? ஆமா சார். ஃபைலை ஒத்ததாக இருக்கும். எக்ஸலும் பயன்படுத்தலாம், எக்ஸஸும் பயன்படுத்தலாம். கூடுதலாக எக்ஸஸை பயன்படுத்துவாங்க. ஸோ உங்களோட லிஸ்ட் இல்லைன்னா நீங்க இதுல டைப் பண்ணலாம். மிஸ்டர் அகமது ஃபைரூஸ், அவர கம்பெனி நேம் என்ன, இது நீங்க டைப் பண்ணணும். ஒவ்வொன்றா என்னென்ன தேவையோ ஒரு தனிநபருடைய டேட்டாக்களை வந்து இதுல நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் விரும்பினா. ஏன்னா உங்கள்ட்ட இப்ப கைவசம் லிஸ்ட் இல்லை. முதலாவதாக இப்பதான் நீங்க தயாரிக்கீங்க. மற்றெல்லாம் தேவையில்லை. நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் போதும். இது ஒரு தரவைங்க நாம என்ன பண்ண. ஸோ நியூ என்ட்ரி அடுத்து இரண்டாவது ஆளை எட் பண்ணோம்னா நியூ என்ட்ரி. இப்படி உங்களிடம் எத்தனை இன்ஃபர்மேஷன்கள் இருக்கிறதோ எல்லா யார் யாருக்கு கடிதம் அனுப்ப போறீங்களோ எல்லோருடைய விவரங்களையும் இங்க நாம எட் பண்ண வேண்டியது. உங்களோட ஏற்கனவே நீங்க எக்ஸஸில் அல்லது எக்ஸலில் டேட்டா பேஸ் இருந்தால் தேவையில்லை. மாணவர்கள் உங்களுடைய டேட்டா பேஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில இருக்கிறதால இப்படி டைப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சரிதானே? யார் யாருக்கு அனுப்ப போறோமோ 450 பேர் இங்க 450 பேரையும் நம்ம டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. சரிதானே? சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். அந்த 450 ஏற்கனவே நீங்க சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர் பண்ணின நேரமோ அல்லது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ணின நேரம் உங்களோட டேட்டா பேஸ் வந்து ஆல்ரெடி அங்க கிரியேட் பண்ணப்பட்டு ஆட்டோமேட்டிக் நீங்க ஆன்லைன்ல தானே ஃபீட் பண்றீங்க. ஆன்லைன்ல ஃபீட் பண்ண நேரம் ஆன்லைன் டேட்டா பேஸ் வந்து. எனவே உங்களுக்கு வந்து தேவையில்லை. ரைட் சார்? அதுக்கு யூஸ் அண்ட் எக்ஸிடிங் உதாரணத்துக்காச்சும் யூஸ் அண்ட் எக்ஸிடிங் லிஸ்ட் என்ன சொல்றதுக்கு? யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்டுக்கு நான் வருவேன். இதுக்கு அடுத்த உதாரணம் அதுதான். சரிதானே? அவசரப்படணும். நியூ லிஸ்ட் அதே மாதிரி உண்டாகும். மிஸ்டர்
இப்படி உங்களுக்கு தேவையான விவரங்களை டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகே பண்ணினால் இது நீங்க இப்ப டைப் பண்ணினதால இத எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு ஓகே பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளும். டேட்டா சோர்ஸ் ஃபைல் இப்ப அந்த ஃபைல் சேவ் ஆகிட்டது. ஸோ மெயிலிங்க்கு வந்து இப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னால் எடிட் ரிசிபியன்ட் லிஸ்ட் இதை டைப் பண்ணின உடனே நாம டைப் பண்ணின 3 பேர் இன்ஃபர்மேஷன் இங்க வருது. நல்லா கவனிங்க. மெயிலிங்ல ஸ்டார்ட் மெயில் மர்ஜ் பண்ணிட்டோம், அதை லெட்டர்ல தீர்மானிச்சிட்டோம். செலக்ட் ரிசிபியன்ட்ஸ்ல டைப் பண்ணி லிஸ்ட் ஒரு புதிய லிஸ்ட் ஒன்று நாம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். எடிட் ரிசிபியன்ட் லிஸ்ட்டுக்கு வந்த உடனே அது கேக்குது அந்த 3 பேர் இன்ஃபர்மேஷனே கேக்குது. 3 பேருக்கு நான் அனுப்ப போறீங்க அப்படிங்கறத இங்க நாம டிசைட் பண்ணலாம். இந்த டிக் எடுத்து விட்டோம்னு சொன்னால் ஒருவருக்கு போகும். இதுல ஃபைரூஸ்ங்கிற டிக் எடுத்து விட்டோம்னு சொன்னால் இவங்க 2 பேரும் தான் அந்த டேட்டா பேஸ்ல வர போறாங்க. அல்லது 3 பேர் டிக் இருந்தால் 3 பேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகும் அப்படிங்கறத அதை தீர்மானிக்கிறோம். பார்க்கிற இடம் தான் இந்த எடிட் ரிசிபியன்ட் லிஸ்ட். இப்ப நாம பார்க்கலாம் அட்ரஸ் பிளாக். அட்ரஸ் ஒன்று எப்படி வரணும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கலாம். மீண்டும் முதல்ல சொல்றேன், மெயிலிங்ல அட்ரஸ் பிளாக் ஒரு அட்ரஸ் பேர் மட்டுமா, ரைட்? அல்லது இப்படி ஒரு லைனா எப்படி அட்ரஸ் மிஸ்டர் குமாரகரன் சிஎம்பி 165 ஃபர்ஸ்ட் க்ளோஸ் காலம் இப்படி வரணுமா? இன்சர்ட் கம்பெனி நேம் அதை சேர்க்கணுமா, அதை எடுத்து விடணுமா, எந்த வடிவத்துல வரணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிற இடம் தான் இது. ஸோ நாம ஒரு வடிவத்தை இதுல தீர்மானிக்கலாம். அட்ரஸ் பிளாக்ல நமக்கு இது போதும்னா நம்ம அப்படியே விடலாம். சரிதானே? அடுத்தது வந்து இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட். இங்கதான் நாம என்ன செய்ய போறோம் என்றால் அவரை விழிக்க போறோம். இது அவரோட டைட்டில் என்ன, அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அவரோட லாஸ்ட் நேம் என்ன, அதாவது போக வேண்டிய அட்ரஸ் போக வேண்டிய நபருடைய விவரங்கள். எனவே இதுல வந்து நாம டைட்டில் ரைட் மிஸ்டர் ஓ மிஸ்ஸஸ், அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்டர், அவரோட லாஸ்ட் நேம் என்டர், அவருடைய கம்பெனி நேம், இவ்வளவும் போதும் அட்ரஸுக்கு. இந்த விவரங்களை நாம கொடுக்கலாம். நல்லா கவனி. இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் சொன்னா நாம இதுல கொடுத்ததுதான். இதுல நாம டேட்டா பேஸை கிரியேட் பண்ண நேரம் என்னென்ன விவரங்கள் கொடுத்தோமோ அந்த விவரங்களை தான் இங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ டைட்டில், அவருடைய டைட்டில் என்ன, நாம கடிதம் அனுப்ப போற நபருடைய டைட்டில் என்ன, ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, கம்பெனி நேம் என்ன. பாருங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. இது டபுள் டொட்டோ அல்லது இன்வெர்டட் கமாவுக்குள்ளேயோ இல்லை, எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க அதனுடைய கோடி. ரைட். ஸோ இதை வழங்கியதன் பிற்பாடு இவ்வளவுதான். நீங்க அதுக்கு போல என்ன செய்யலாம்டா ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம். எப்படி ரிசல்ட்ஸ் வரப்போகுதுங்கிற ப்ரிவியூவை பார்க்கலாம் அல்லது ஃபினிஷ் பண்ணலாம். ரைட். ஸோ ப்ரிவியூ பார்த்தோம்னு சொன்னால் ப்ரிவியூ தான் பாருங்க எப்படி வரும்னு காட்டுது. மிஸ்டர் குமார் கரண் சிஎம்பி கம்பெனி நேம் அப்படியே கடிதம் போகுது. இது 2வது நபருடைய சாம்பிள் மிஸ் சீதா குமாரி யுஎஸ்எல், மிஸ்டர் அகமது ஃபைரூஸ் எஸ் யுஎஸ்எல். 3 கடிதங்களும் அவரவர்களுடைய பெயர் லாஸ்டா எதை சார் வழங்கின இன்சர்ட் மெர்ஜ் எப்படி இல்லங்கல லாஸ்டா எதை சார் கிளிக் பண்ணீங்க நீங்க? லாஸ்டா கிளிக் பண்ண அந்த பட்டன் தான் இதானே ப்ரிவியூ ரிசல்ட்ஸ்ல பேக் பட்டனும் இருக்குது, ஃபார்வர்ட் பட்டனும் இருக்குது. சரி சார். ஃபீல்டுக்கு தகுந்தவாறு இங்க வந்திருக்குது. தெரியுதா உங்களுக்கு? விளங்குதா பிள்ளை? நாம டைப் பண்ணினது ஒரு கடிதம் தான், ஆனா இப்ப எத்தனை கடிதமாக மாறி இருக்குது? 3 கடிதங்களாக மாறி இருக்குது. 3 வேறான பேர். நாம இதை டைப் பண்ணல தனித்தனி. சோ எனவே இது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா ப்ரிவியூ ஓகேன்னு சொன்னா ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ். இதுல எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் தனித்தனியாக கேட்க போறீங்களா, பிரிண்ட் டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ண போறீங்களா,
சென்ட் இமெயில் மெசேஜ், இமெயில் அனுப்ப போறீங்களா அப்படிங்கிறது நீங்க எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா தனித்தனி கடிதங்களாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, போல் எல்லா கடிதங்களும் வேணுமா, இப்ப இருக்கிற கடிதம் வேணுமா, அல்லது குறிப்பிட்ட கடிதங்கள் மட்டும் வேணுமான்னு தீர்மானிக்கலாம். இது ஓகே பண்ணினா உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு இது ஒரு கடிதம், மிஸ்டர் அஹமத் ஃபைரூஸுக்கு ஒரு கடிதம், மிஸ்டர் சீதா குமாரிக்கு 2வது கடிதம், மிஸ்டர் குமார் கரனுக்கு 3வது கடிதம். எனவே நாம டைப் பண்ணியது ஒரு டாக்குமெண்ட் தான். பாருங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம டைப் பண்ணியது ஒரு டாக்குமெண்ட் தான். ஆனால் இது இப்போது 3 கடிதங்களாக மாறி இருக்கின்றன. இதுதான் நாம டைப் பண்ணின ஒரு கடிதம். சரி, இந்த ஒரு கடிதம் இப்ப நமக்கு 3 கடிதங்களாக கிடைத்திருக்கின்றன. ரைட். இப்ப இதுல இருந்து நீங்க முதல் கேள்வியில இருந்து கேட்கிறேன். நான் இதே விஷயம் இன்னொரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இது திரும்பி உதாரணம் முழங்கப்படுத்த போறேன். இருந்தாலும் உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் இப்ப இதுல வந்துட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு ஆள்ற பேர் வரப்போகுதுன்னு சார், அந்த 16வது வருஷம் அந்த இதுக்கு தானே சார்? ஆமா ஆமா. அந்த இடத்துல பேர் மாத்திரம்னா நம்ம எடிட் பண்ணணுமா சார்? அல்ல, அந்த இடத்துல வந்து இதே வேலை செய்யலாம். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? அதான் கேள்வி விளங்கிட்டேன். நான் மற்ற அடுத்த வேற கேள்வி எழுதிக்குதா? சரி, இப்ப வந்து நிறைய பேருக்கு மெயில் பண்ணுகிற போது எல்லார்ட்ட மெயில் ஐடியும் எங்க கொடுக்குறது? விளங்கல. இப்ப நிறைய பேருக்கு மெயில் பண்ணும்போது எல்லார்ட்ட மெயில் ஐடியும் கொடுக்கணுமே. நிறைய பேருக்கு மெயில் பண்றேன்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நாம இப்ப லெட்டர் தானே கொடுத்திருக்கோம். ஓம் சார். இமெயில கொடுத்துட்டு டேட்டா பேஸ்ல இருக்கிற இமெயில நாம கனெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் நாம அவரவர் இமெயிலுக்கு அனுப்புற ஆப்ஷன்களை பார்க்கலாம். நாம லெட்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம், இமெயிலுக்கு வரல. நான் சரி சார், ஓகே. ரைட், ஓகே. கேளுங்க. அது அந்த விஷயம் மட்டும் உண்டு, மத்த எல்லாம் காட்டாம இந்த டாக்குமெண்ட் காட்டும். ஆனால் அப்படி ஒரு அவசியம் இல்ல. அப்படி இல்லாம மறைச்சு ஹைட் பண்ண மாதிரி செலக்ட் ரெசிபியன்ட்ல சரியான டேட்டா சோர்ஸ் கனெக்ட் ஆனா தான் இதெல்லாம் டிசேபிள் ஆகும். ஓகே சார். சரிதானே? ஓகே சார். ரைட். முதலாவது கேட்டிருக்காரு ஒரு கேள்வி வந்து 450 பேரோட டீடைல்ஸும் டைப் பண்ணணுமா? இப்பதான் டைப் பண்ண தேவையில்லை. 450 பேர் டேட்டா பேஸும் ஆல்ரெடி இருக்கு. நீங்க ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்ணினீங்க தானே, அதெல்லாம் எங்கள்ட்ட எக்ஸல் ஃபைலாக இருக்குதுங்க. கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இருக்குது. அது இருக்கிறதால எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் இல்லாட்டி டைப் பண்ணத்தான் வேணும். ஆனால் அப்படி ஒரு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுடைய முழு விவரங்களும் தான் இருக்கு. உதாரணம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது எங்களுக்கு. சரிதானே? உதாரணத்துக்கு டாக்குமெண்ட் கார்டு. இது மாதிரி டேட்டா பேஸ் ஆல்ரெடி இருக்கு. ஆனா இல்லாத இடத்துல அதை நீங்க முதல்ல கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்றதுக்கு எக்ஸஸ்ல பயன்படுத்தலாம், எக்ஸல்ல டைப் பண்ணலாம், அல்லது கூகுள் ஃபார்மை கொடுத்து ஊழியர்களையே ஃபீட் பண்ண சொல்லிட்டு அதை நீங்க எக்ஸலுக்கு கொண்டு வரலாம். இருந்து டைப் பண்ணணும் இல்லை. அப்படி டைப் பண்ண வேண்டிய கட்டம் வந்தால் முதல்ல டைப் பண்ணி கொள்ளணும். தொடர்ச்சியா நம்ம பாவிக்கிறதாக இருந்தால் நாம வந்து அதை டைப் பண்ணத்தான் வேணும். சரிதான்? ரைட். அது ஒரு விஷயம். வேற ஏதாவது கேள்வி எழுதிருக்கீங்களா? அடுத்த உதாரணத்துக்கு போ. முதல்ல டவுட்ஸ் கேட்டுக்கொள்ளுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. ராங் மெயில் வரக்குள்ள சார், அதை வராம பிளாக் பண்றது எப்படின்னு சொல்லி தருவீங்க? எப்படி நம்மளுக்கு நாம் ராங்கா மெயில்கள் வரும்போது அந்த மெயில வார மெயிலுக்கு கீழுக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சரிதானே? அன்சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சில மெயில்ல சில ஆப்ஷன்கள் இருக்குது. அந்த குறித்த மெயில் ஐடியை பிளாக் பண்ணலாம். இப்ப நம்ம போன்ல பிளாக் பண்ற மாதிரி. சரிதானே? சொல்ல விளங்க உங்களுக்கு? போன்ல பிளாக் பண்ற மாதிரியே இமெயிலையும் பிளாக் பண்ணலாம். சோ அந்த பிளாக் ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்க. அத கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இப்ப அப்படி கிரியேட் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று குரூப்ல ஷேர் பண்ணேன்.
ஏற்கனவே அனுப்பின ஃபைல்ஸ் இருக்கா உங்கள்ட்ட? ஓம் சார். நான் வேர்ட் எக்ஸல் ஃபைல் ஒன்று அனுப்பியிருந்தேன், ஞாபகம் இருக்குதா? ஓ சார். ரைட், ஓகே. So use an existing list. ரைட், இத குடுக்குற நேரம் அது எங்க இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைல் டைப் பண்ணிருக்கோம், அது ஒன்று அடுத்ததுக்கு உதாரணம். இதுல வந்து டைப் பண்ணின ஃபைல் இந்த அறியும் Word 2016 mail merge practice. இதோட பிராக்டிகலுக்காக அனுப்பப்பட்ட ஒரு 6 பேர் கொண்ட ஃபைல். இதுக்கு ஷீட் சரிதானா? எஸ், ஓகே பண்ணினால் இப்ப நீங்க எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்ல அந்த டீடைல பார்க்கலாம். இதான் உங்களோட டேட்டாபேஸ், இதான் அந்த எக்ஸல் ஃபைல். அந்த எக்ஸல் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணினாலும் இந்த 6 பேருடைய விவரங்களும் இருக்கு. அந்த எக்ஸல் ஃபைலை நீங்க ஓபன் பண்ணினாலும் இந்த 6 பேர் விவரங்களும் இருக்கு. 8 பேர் டீடைல்ஸ் இருக்கு. இதே விவரங்களை தான் இங்க மெயில் மர்ஜ்லயும் அது காட்டுது. ரைட், 8 பேர் விவரங்கள். சோ அதை வந்து நம்ம வேர்ட்ல டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணணும், டேட்டா சோர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுல உங்களுக்கு தேவையான ஆக்கள் தேவையில்லாத ஆக்களை வந்து நீங்க இங்க எடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் தேவையானா ஓகே பண்ணினா இப்ப நமக்கு வந்து மெயில் மர்ஜ் செய்யக்கூடிய அமைப்பு ஒன்று வந்துட்டு சரிதான். இப்ப வந்து நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட். நமக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம டிசைட் பண்ணலாம். டைட்டில் தேவை, டைட்டிலுக்கு பக்கத்துல பேர் தேவை, ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் தேவை. அதை நீங்க தீர்மானிக்கணும். லாஸ்ட் நேம் அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் நல்லா கவனி. ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு டைட்டில், ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு லாஸ்ட் நேம். இப்போ ப்ரிவியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் மிஸ்டர் அல்பர்ஸ்டன் கேத்தி என்று வருது. ரைட், அப்படி இல்லை நீங்க எப்படி செட் பண்றீங்களோ அப்படித்தான் வரும். சரியா? டைட்டில் எல்லாம் அது கீழே போடணும் இல்லை. இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு ப்ரிவியூ ரிசல்ட்ஸ்ல பார்க்கலாம் இப்படி வரப்போகுது. அதுக்கு கீழே வந்து நான் என்ன செய்யறேன், அடுத்த அட்ரஸ், அட்ரஸுக்கு பக்கத்துல ஒரு கமாவை போட்டுட்டு சிட்டி. ரைட், இப்ப பாருங்க ப்ரிவியூ வருது. ரைட், அதுக்கு கீழே வந்து ஸ்டேட். ரைட், இப்படி வர மாதிரி செட் பண்ணலாம். அது நீங்க விரும்புற மாதிரி உங்களுக்கு எப்படி என்ன ஃபார்மேட்ல வரணுமோ அதை நீங்க சிட்டி கீழே வரணும் என்றால் இதை நீங்க என்ன செய்யலாம் என்றால் என்டர் பண்ணி விடலாம். இங்க நீங்க எப்படி வரப்போகுதுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஃபார்மேட் சரிதானே? டைட்டில், லாஸ்ட் நேம். இப்ப ப்ரிவியூக்கு போனீங்கன்னு சொன்னா அது காட்டு இப்படி வரப்போகுது. இதுக்கு சிட்டிக்கும் ஒரு கமாவை போடணும்னா இங்க கமா போடலாம். ஒரு கடிதம் எழுதுன மாதிரி 3 கமா, இங்க ஃபுல் ஸ்டாப். அதெல்லாம் நீங்க செட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க கமாவோட ஃபுல் ஸ்டாப்போட வந்திருக்குது கடிதம். சார் ரைட், சோ அப்ப இது வந்து சொல்லுங்க கேளுங்க. இப்ப இந்த கமா போடுற இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு லெட்டருக்கு அப்படி திரும்ப நம்ம போட வேண்டி வருமா சார்? இல்ல, ஒவ்வொரு லெட்டருக்கும் போட தேவையில்லை. ஒன்றுக்கு செட் பண்ணினீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படியே வரும். சரி சரி. இன்சர்ட் மர்ஜ் ஃபீல்ட், இதுல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நாம அதை டீப்பா போக தேவை. மர்ஜ் ஃபீல்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. ஃபைண்ட் ரெசிபியன்ஸ் இருக்குது. 2வது ஆள், 3வது ஆள் ப்ரிவியூ பார்க்கலாம். 4வது ஆள் எப்படி வரும், 5வது ஆள், 6, 7, 8 பேர் டீடைல்ஸும் எப்படி வருதுங்கிற ப்ரிவியூ நீங்க பார்க்கலாம். ரைட், பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன செய்யலாம், ஃபினிஷ் மர்ஜ். ரைட், இது வந்து பிரிண்டர் கனெக்ட் ஆகியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோருடைய கடிதங்களும் பிரிண்ட் ஆகும். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரைட் எல்லோருடைய கடிதங்களும் இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இத பிரிண்ட் பண்ணி இப்ப நாம வந்து எப்படி கொடுத்தோம் என்றால் லெட்டர் தானே கொடுத்தோம். ஸோ லெட்டர் கொடுத்ததுனால இதை வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஃபைல்ல தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிதான்? எல்லா ஃபைலும் வந்து ஒரே டாக்குமெண்ட்ல கிடைக்கும். நீங்க தனித்தனி அனுப்புறேன்னு சொன்னா இதை நீங்க இமெயில் ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். ரைட், send email messages. கரண்ட் ரெக்கார்டை வந்து யாருக்கு அனுப்ப போறோம்,
ரைட். அடுத்தது இரண்டாவது டாக்குமெண்ட்ஸை வந்து யாருக்கு அனுப்பணும்? இரண்டாவது கடிதம். சரிதான். அப்படி வந்து நாம இதை டிவைட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அல்லது தனித்தனியாக நீங்க அனுப்பணுமா இருந்தால் அவரவருக்குரிய டாக்குமெண்ட்ஸை வந்து காப்பி பண்ணி அவரோட இமெயிலுக்கு நீங்க பிளேஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்படி பல வழிகள் வந்து இதை காணப்படுது. பிரதானமான லெட்டர்ஸ் ஃபார்மேட் நாம கொடுத்தோம்னு சொன்னால் லெட்டர்ஸ்ல பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய மாதிரி மொத்த ஆவணம். இதுக்கு சில ஆப்ஷன்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு. அதை நாம இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம அதை பத்தி பார்க்கலாம். ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வேலை செய்யலாம். நீங்க இருந்தால் இது முதலாவது மட்டும் காட்டுது ப்ரிவியூ. ஸோ இதை அவருக்கு அனுப்பலாம். இது இரண்டாவது நபருடைய மட்டும் காட்டுது ப்ரிவியூ. இதை வந்து இரண்டாவது ஆளுக்கு அனுப்பலாம். இதை மூன்றாவது ஆளுக்கு அனுப்பலாம். அப்படி தனித்தனியாகவும் நீங்க எடுக்கலாம். அப்படி சில முறைகள் காணப்படுகின்றன. ஆனா லெட்டர் ஃபார்மேட் வர நேரங்கள்ல நம்ம பிரிண்ட் பண்ணி அனுப்புறதுக்கான ஒரு அமைப்பு தான் வேர்ட்ல வந்து ஒவ்வொரு கடிதங்களாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 8 கடிதங்கள் உங்களுக்கு இப்போ வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இதுதான் மெயின் மேட்ச் அப்படின்னு நீங்க வேர்ட்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொறிமுறையாக காணப்படுது. சரிதானே? இப்ப வந்து நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். இது கூட கடிதம். இது நீங்க அந்த 8 பேருக்கு உங்களோட கம்பெனில வேலை செய்யற 8 பேருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கடிதம். பிரசிடென்ட், சிஇஓ நீங்க தான் சைன் பண்ணி அனுப்ப போறீங்க. இந்த 8 பேரை அட்ரஸ், போன் நம்பர் எல்லாவற்றையும் நீங்க டைப் பண்ணி நீங்க அனுப்புறதுக்கான நடைமுறை சிக்கல்கள், நேர விரயங்கள், தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கிறதால நீங்க எல்லோருக்கும் ஒரே கடிதத்தை ஒரு செட்டிங் மூலமா அனுப்புறதுக்கு பேருதான் வந்து மெயில் மெர்ஜர் சொல்லப்படும். இது மெயிலிங் டேப்ல காணப்படுது. மெயிலிங் டேப்ல வந்து காணப்படுது. இதை நீங்க பயன்படுத்தணுமாக இருந்தால் அதுல லெட்டர் அனுப்ப போறீங்களா, இமெயில் அனுப்ப போறீங்களா, என்வெலப்பா, லேபிளா, டிரெக்டரியா டிசைட் பண்ணும். சரியா? நல்ல நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்ப போறீங்களா, அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் மர்ஜ் விசா வேற மெத்தட் அனுப்ப போறோம். நம்ம இப்போதைக்கு இருக்கும். செலக்ட் ரெசிபியன்ட்ல 2 முறைகள் காணப்படுது. டைப் a நியூ லிஸ்ட், புது லிஸ்ட் ஒன்று தயாரிக்கலாம். யூஸ் an existing லிஸ்ட். சரிதானே? ஏற்கனவே இருக்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளே. ஸோ 2 உங்களுக்கு இப்ப நான் வழங்கப்படுத்தேன். யூஸ் an existing லிஸ்ட்டை பயன்படுத்த போறோம் சொன்னால் யூஸ் an existing லிஸ்ட்டை கிளிக் பண்ணி எங்க உங்களோட ஃபைல் இருக்கு, 2 வகையான ஃபைல்களை இதுல நாம நினைக்கலாம். ஒன்று வந்து எக்ஸல் தரப்பான ஃபைல்கள், அடுத்தது வந்து எக்ஸல் வகையான ஃபைல்கள். ரைட்? இதுல அதுக்கு கொஞ்ச நேரம் தெளிக்கும் பார். இதுல வந்து நான் கனெக்ட் பண்ணேன் ஷீட் 1. ரைட்? ஓகே ஓகே பண்ணினா அதை நீங்க பார்க்கலாம். இது சரியா கனெக்ட் ஆயிட்டான்னு பார்க்கறதுக்கு எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட் வந்தால் அந்த டேட்டாவில் இருக்கிற டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லாமே பார்க்கலாம். இதை வந்து நீங்க ஷார்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம், டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் எல்லாவற்றையும் சொல்ல போனோம்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். முதலாவது கிளாஸ் நீங்க உங்களோட ப்ராக்டிஸ் டைம்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்? அதுக்கு பிறகு நீங்க கிரீட்டிங்ஸ் இருக்குது, எப்படி விழிக்கணுங்கிறது எல்லாம் இருக்குது. டியர் அப்படின்னு வரணுமா, அல்லது வந்து வேற வடிவங்கள் கொடுக்கணுமா, டூ என்று போட்டு வரணுமா, என்ன ஃபார்மேட்ல வரணும்ங்கிறதெல்லாம் தீர்மானிக்கலாம். அது வந்து அது எடிஷனல் லிஸ்ட். இதுல இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட், ரைட்? டைட்டில், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், இவ்வளவு போதும். இப்ப கீழுக்கு வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சேர்க்கிறேன். உங்களோட பேரை போட்டு அனுப்புறது. டியர் அப்படின்னு போட்டு இங்க உங்களோட பேர் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்ல உங்களுடைய லாஸ்ட் நேமும் ஸ்பேஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஒரே விஷயத்தை திரும்ப வர இடங்களை வரக்கூடிய மாதிரி நாம் செய்யலாம். டைட்டில், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். இப்ப ப்ரிவியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரைட்? ப்ரிவியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்துருக்கும். மிஸ் அல்பர்ட்சன் கத்தி, டி அல்பர்ட்சன் கத்தி என்று வருது. ரைட்?
அப்ப இப்படி நீங்க ஒரே ஒரு தரம் தான் ஒரு ஃபீல்ட வந்து பயன்படுத்தலாம்னு இல்லை. இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் அந்த பேர் எங்கெங்கே எல்லாம் வரணுமோ அங்கங்கே எல்லாம் வரக்கூடிய மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க, அதுல கனெக்ட் பண்ண போறீங்க. எங்க வரணுமோ அங்கங்க வர வேண்டிய மாதிரி இன்சர்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய போற வேலை. சரிதா சார்? சோ மெயிலிங் ரிவ்யூவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வர அந்த ஃபர்ஸ்ட் நேம்டு வருது தானே சார்? அதான் அவங்க மேலுக்கு இருந்த அந்த இன்சர்ட் மேரேஜ் ஃபைல் இல்ல அந்த எடுக்காமலுக்கு அதை காப்பி பண்ணி போட்டு கொடுத்தாலும் அப்படி வருமா சார்? காப்பி பண்ணி போடலாம். ஆனா நீங்க இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்ல போட்டீங்கன்னா அதை இன்ஷூர் பண்ணி கொள்ளலாம். அதே ஃபார்மேட்டுக்கு நீங்க டைப் பண்ணினா பிரச்சனை இல்லை. அதுல எரர் வந்தா எல்லா கடிதத்தையும் பாதிக்கும் அது. சோ ஃபைனலா நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு கடிதத்துல ப்ரிவியூவையும் நீங்க பார்க்கலாம் எப்படி வரப்போகுது சொல்லி. ஃபைனலா மெர்ஜ் ஃபீல்ட் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் தனித்தனி கடிதங்களாக நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? அல்லது நீங்க பிரிண்ட் பண்ணி கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த விஷயங்களை உள்ளடக்கியதுதான் மெயில் மெர்ஜ் என்று சொல்லப்படும். ரைட்? ஸோ உங்களுக்கு அநேகமாக இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது அடிஷனலா கேள்வி இருக்குதா சார்? சொல்லுங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த பிசில மட்டுமே இல்ல போன்லயே செய்யலாமா சார்? போன்ல வந்து இந்த ஆப் இருக்கணும். அதாவது வேர்ட் ஆப் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆப் வந்து இருக்கணும். அது வந்து பெய்டு ஆப்ஷன் தான் இருக்குது போனை பொறுத்த வரைக்கும். சரிதானே? ஆனா போன்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப் வந்து சரியான ஆப் இருந்தா செஞ்சு பார்க்கலாம். ஓகே சார். சார் அந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி எக்ஸலுக்கு சேவ் பண்றது எப்படின்னு சொல்லி தரீங்களா சார்? கூகுள் ஃபார்ம்ல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்றது எல்லாமே எக்ஸல் ஃபைலா தான் கிடைக்கும் உங்களுக்கு. சரிதானே? சரி சார். ரைட். வேற ஏதாவது இதுல கேள்வி எழுதிக்குதா சார்? அந்த இதொண்டு கேட்டேன் சார், இடையில பேர் வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. எது பேர் வாரது? அதான் இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கலையா உங்களுக்கு இப்ப சொல்லி தந்தது? இங்க சார் இந்த பொடியில அதே விஷயம் தான். இதுல வந்து பாருங்க, அனுப்புறதுக்கான நடைமுறை சிக்கல்கள் நேர ஒரே ஃபைல்ல தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பண்ணினாலும் இந்த 6 பேரை விவரம் அனுப்புறேன்னு சொன்னா இதை நீங்க இமெயில் ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். நீங்க என்ன செய்யலாம், எழுதலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேர்ட் ஃபைல் தெரியுதா? ஆம் சார். வேர்ட் ஃபைல் ஒன்று தெரியுதா? ஆம் சார். ரைட், ஓகே. இந்த மெயிலிங்ல வந்து செலக்ட் ரெசிபியன்ட்ஸ், ஸ்டார்ட் மெர்ஜ்ல லெட்டர்ஸ் செலக்ட் ரெசிபியன்ட்ல வந்து ஆல்ரெடி நம்மளோட எக்ஸல் ஃபைல் இருக்குது. எனவே செலக்ட் ரெசிபியன்ட்ஸுக்கு போய் ரைட், இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்த விஷயங்கள் தான். எனவே எடிட் ரெசிபியன்ட் லிஸ்ட்ல வந்து அந்த எல்லார டீடைல்ஸும் வந்து இருக்குது. இப்ப நீங்க கேட்டீங்க இடையில வர பேர் வாரதுக்கு என்ன செய்யணும். இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல வர பேர் வரணும் அப்படி என்றால் மிஸ்டர் அல்லது இடையில வாரதா இருந்தா இந்த இடத்துல இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் கொடுத்தா சரி. லாஸ்ட் நேம் சொல்ல விளங்க உங்களுக்கு? அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்கெங்க எல்லாம் எந்தெந்த ஃபீல்டில் வரணுமோ அதெல்லாம் அந்தந்த இடங்கள்ல நீங்க இன்சர்ட் பண்ண சரி. இப்ப ப்ரிவியூ பாருங்க, இங்க பேர் காட்டுதா இல்லையா? அல்பர்ஸ்டன்ங்கிற ஒரு லாஸ்ட் நேம் காட்டுது. டெக்ஸ்டுக்கு இடையில வரலாம், எங்கேயுமே வரலாம். கட்டாயம் அட்ரஸ்ல தான் வரணும் இல்ல, கடிதத்துக்குள்ளுக்கும் வரலாம். இப்ப டியர் போட்டு பேர் போட்டு அடிக்கிறனாலும் அவங்களோட இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட்ல லாஸ்ட் நேம் கொடுக்கலாம். ரைட்? அது இடையில வந்து ப்ளீஸ் டேக் இட் as an urgent matter அப்படின்னு போட்டுட்டு அதுல வர்ற டைட்டிலையும் லாஸ்ட் நேமையும் கொடுக்கலாம்.
சரிதானே? ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரிவியூ பார்த்தா அதில் காட்டும். ஸோ ப்ளீஸ் டேக் இட் as an urgent matter மிஸ் எல்பர்ஸ்டன் அப்படின்னு வருது. சரிதானே? ஸோ அது பிரச்சனை இல்லை. எங்கெங்க எல்லாம் இந்த டேட்டாக்கள் வரணுமோ அது எல்லாவற்றையும் அந்தந்த இடத்துக்கு போய் நீங்க இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்ட் கொடுத்தா சரி. விளங்குதா உங்களுக்கு? ஓகே சார். ரைட், ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்ல ரைட். இப்ப டைம் வந்து 11 மணி. நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். செட் பாக்ஸ்ல வந்து ஃபைல் இந்த எக்ஸாமுக்கான கூகுள் ஃபார்மை வந்து நான் ஷேர் பண்றேன். ஏற்கனவே நான் இந்த எக்ஸாம் பத்தி ஏர்லியாவே சொன்னேன். அதாவது இப்போ லேட்டா ஜாயின் ஆனாங்க கவனிச்சு கொள்ளுங்க. ஐசிஐக்கும் இதே மாதிரி எக்ஸாம் நடந்தா நான் அதே பேப்பர் இல்லை, இது டோட்டலாவே வேற பேப்பர். ஸோ எனவே ஐசிஐக்களை கண்டக்ட் பண்ணி என்ன நடந்து என்ன பேப்பர் அப்படின்னு யாராவது வாங்கி எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ஐ எம் வெரி சாரி, இது டோட்டலாவே புதிய ஒரு பேப்பர். சரிதானே? எனவே இதுல புதிய கேள்விகள் தான் இதுல இருக்குது. அது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த எக்ஸாம் உங்களால சிட் பண்ண முடியாமல் போனால் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிற நேரம் நான் இதுக்கு பதிலாக வேற ரிட்டர்ன் எக்ஸாம் தருவேன். அது 4-5 பக்கங்கள் எழுதி நீங்க இதுக்கு பதிலாக சப்மிட் பண்ணணும். இதை விட குறைவான மார்க்ஸ் தான் அதுக்கு கிடைக்க போகுது. 50-60 மார்க்ஸ் தான் மேக்சிமம் மிஞ்சி போனால் வரப்போகுது. அதை இதுல நீங்க எடுக்கலாம். எனவே கவரேஜ் பிரச்சனை சும்மா சொல்றார்கள். எக்ஸாம் அட்டம் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிரச்சனையால என்னால எக்ஸாம் எழுத இல்லாம போயிட்டு அப்படின்னு சொல்றார்கள். குறைஞ்ச மார்க்ஸ் வந்ததுக்கு பிறகு நான் அசைன்மெண்ட் செய்ய போறேன் ஆக்கள், அப்படியானவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்லை. சரிதானே? அப்படியானவங்க வந்து இந்த எக்ஸாம் சிட் பண்ண தேவையில்ல. வந்து யூனிவர்சிட்டி தொடங்கினது போல ரிட்டர்ன் எக்ஸாம்ல எழுதுங்க. சரிதானே? அல்லது இதுல எழுதி இந்த எம்சிக்யூ இப்ப படிச்ச அதே விஷயங்கள்லாம் கேள்வியா வரப்போகுது. அதே விஷயங்கள் எழுதி நீங்க எக்ஸாம் முடிச்சீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சிடும். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து எக்ஸாம் மார்க்ஸ் வந்து இமீடியட்டாவே உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அதுக்கு பிறகு எந்த விதமான எக்ஸ்கியூஸ்கள், மாற்றங்கள், கேள்விகள் அல்லது டிஸ்கஷன்களுக்கு இடம் இல்லை. சரிதானே? எனவே நான் கேள்வி இப்ப ஷேர் பண்றேன். கேள்வினா லிங்கை ஷேர் பண்றேன். இப்போ ஓப்பன் ஆகாது. ஒரு 11:10க்கு ஓப்பன் ஆகும். சரிதானே? 11:10க்கு நீங்க மீண்டும் ஜூம் கிளாஸ் ஆன்லைன் லைவ்ல இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இஷ்யூஸ்கள் இருக்கிற நேரம் இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். வேற கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. நீங்க ஏதாவது எக்ஸாமினேஷன் விஷயங்கள்ல பிரச்சனைனா இதுல செக் பண்ணலாம். எக்ஸாம் முடிஞ்சது பிறகுதான் இந்த ஜூம் லிங்கை நான் கிளாஸை நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நீங்க இதுல கம்யூனிகேட் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா எக்ஸாம் 10 நிமிஷம் தான். ஸ்டார்ட் பண்ணுவேன் 11:10க்கு, க்ளோஸ் பண்ணுவேன் 11:20க்கு. அதுக்கு இடையில நீங்க எக்ஸாமுக்கான விடைகள் எல்லாம் எழுதி சப்மிட். ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் போதும். 10 MCQ தான். வெரி சிம்பிள். ரைட்? அந்த விஷயத்தை கவனத்தில் எடுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்களை வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுங்க. அதாவது நான் இந்த உதாரணத்துக்கு ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். எக்ஸாம் லிங்க் கீழே விரும்பின மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க. நம்பரை மட்டும் சிலர் கொடுக்குறேன். 500 கொடுக்கறது, சும்மா 500 தாரது, அப்படி எல்லாம் இல்லை. அது இல்லை. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா ஒரு ஃபார்மேட் இது. சரிதானே? சோ இந்த ஃபார்மேட்ல இனி நீங்க எல்லா வகையான விஷயங்களையும் நீங்க பயன்படுத்தணும். பாருங்க, SCU IS 18 AL 500 உதாரணத்துக்கான நம்பர் 3 டிஜிட்ல கொடுங்க. 10 சொன்னா 010, 1 0001, 3 டிஜிட்ல வரணும் உங்களோட நம்பர். அதே மாதிரி எல்லாவற்றையும் நீங்க கேபிட்டல்ல கொடுக்க பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு SCU IS 18 AL 500ங்கிறது SCU IS AL எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வர மாதிரி பாருங்க. சரிதானே? சோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் 11:10க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 11:20க்கு க்ளோஸ் பண்ணப்படும். 11:20க்கு நீங்க எல்லாரும் அதுக்கு இடையில சப்மிட் பண்ணி கொள்ளுங்க. சோ இதுதான் எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? இல்ல சார். ரைட், ஓகே. சோ 11:10க்கு லிங்க் ஓபன் ஆகும். அந்த லிங்கை வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த கிளாஸ்ல 137 பேர் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. 130 என்ன கழிச்சா 136 பேரு. 136வது நபர் வரைக்கும் தான் நான் அலோவ் பண்ணுவேன் இந்த சப்மிட் பண்றதுக்கு ஆன்சர்ஸ். 136ஓட அப்படியே நிற்கும் கூகுள் ஃபார்ம். அதையும் சொல்லிக்கொள்ள. ஏன்னா நீங்க இதை வந்து உங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி
இன்னைக்கு வராத ஆட்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க முந்தினாங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ஆன்சர் இன்னைக்கு கிடைக்காது. நான் அதுக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் எக்ஸாம். 137வது நபரோட எக்ஸாம் க்ளோஸ் ஆகும் அல்லது 11:20 எக்ஸாம் க்ளோஸ் ஆகும். சரியானே? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு தரலாம். ரைட்? ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறது சில வரையறைகளை கொண்டது. அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் தர இயலாது. அது அதே மாதிரி இதுல பார்த்து எழுதக்கூடிய அம்சங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி எழுதக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கிறதால நீண்ட நேரம் தர இயலாது. சரியான ரெண்டு கேள்வி டிஸ்கஸ் பண்றதுக்கு இடையில டைம் முடிஞ்சிடும். நீங்க சுயமாக முயற்சி செய்யுங்க. தேவையில்லாம மற்றவங்களுக்கு அனுப்பி டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் செய்யாதீங்க. சரியான இது உங்களோட அசஸ் பண்ணதான். இப்ப படிச்ச விஷயங்கள் இருந்து இப்ப கேள்வி கேட்க போறோம். அவ்வளவுதான். இதுக்கு உங்களுக்கு இதை ஃபேஸ் பண்ண இயலான்னு சொன்னால் இல்ல எதை ஃபேஸ் பண்ண போறீங்க நீங்க? ஸோ எனவே நான் 11:05 5 மினிட்ஸ் பிரேக் தரேன். 11:10க்கு இன்ஷால்லா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 11:20க்கு க்ளோஸ் ஆகும். அல்லது 136வது நபரோட க்ளோஸ் ஆகும் எக்ஸாம் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சார் கேளுங்க. இந்த எக்ஸாம் விஷயம் அல்ல, அது ஒரு விஷயம் சார். அந்த ஒர்க் ஷீட் ஒன்று தந்தீங்க தானே சார் வேர்ட் ஃபைலில்? ஆமாம். அது நான் இமெயிலில் நான் ஏர்லியாகவே அனுப்பிட்டேன். நான் நேற்று அப்படி அந்த டைமில் செக் பண்ணேன். அந்த ஃபைல் சரி அட்டாச் பண்ணி படலை. ரீசெண்ட் திரும்பி ஒரு பண்ண. அனுப்புங்க. திரும்பி அனுப்புங்க. சரி சார். ரைட் ஓகே எக்ஸாம் லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க இப்போ எக்ஸாம் செய்ய தொடங்கலாம். ரைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸாம்.
சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க திரும்ப ஷேர் பண்ணுங்க சார். சொல்லுங்க என்ன ரீகனெக்ட் ஆயிருந்தா கட் ஆயிடுச்சு. திரும்பி அனுப்புவா லிங்க திரும்பி அனுப்புவா கவரேஜ் இல்லாம பிள்ளைங்கள ஓம் சார். லிங்க் அனுப்பிருக்கேன் நான் திரும்பி ஷேர் பண்ணீங்க. ஓகே சார். ஓகே.
அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்து எக்ஸாம் முடியும். எனவே அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு கொள்ளுங்க எக்ஸாம். சார் ரீகனெக்ட் ஆகிடுச்சு சார். லிங்க் அனுப்புங்க சார். இல்ல சொல்லுங்க என்ன? சார் ரீகனெக்ட் ஆகி லிங்க் போயிடுச்சு சார். திரும்பி கிளிக் பண்ணுங்கண்ணா. அதான் ஒரு தரம் தான் சப்மிட் பண்ணலாம். ஒரு இமெயில்ல இருந்து ஒரு தரம் தான் நீங்க எக்ஸாம் செய்யலாம். ஏற்கனவே ஆன்சர் சப்மிட் பண்ணினா திரும்பி வேலை செய்யாது லிங்க். இன்னும் சப்மிட் பண்ணிக்கிறதால நான் 1-2 மினிட்ஸ் டைம் தரலாம். ஸோ குயிக்கா முடிங்க. 2-3 மினிட்ஸ்ல நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இதுவரை 93 சப்மிஷன் நடந்திருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல நான் க்ளோஸ் பண்றேன். அதுக்கு பிறகு நான் மீட்டிங்கையும் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ தயவு செஞ்சு குயிக்கா முடிச்சுக்கொள்ளுங்க.
ரைட் ஓகே. சரியா 2 மினிட்ஸ்ல நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஃபைனல் சப்மிஷன் எக்ஸாம் செஞ்சு முடிக்கிறவங்க 2 மினிட்ஸுக்குள்ள சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. சரியா 11:25க்கு எக்ஸாமும் மீட்டிங்கும் க்ளோஸ் ஆகும். அதுக்கு பிறகு உங்களோட மார்க்ஸை நீங்க நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஆல். நான் இதுக்கு பிறகு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் தர போறது இல்லை. சரியா 11:25 இன்னொரு 1 மினிட் இருக்கு, அதுக்குள்ள நான் க்ளோஸ் பண்ணுவேன் எக்ஸாமை. ஸோ அதுக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. ஹலோ ரைட் ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எக்ஸாம் டைம் இஸ் ஓவர். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் மார்க்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.